ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிசெட் அறிவு. நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ்ல இன்னைக்கு பார்ட் நம்பர் 6 பார்க்க போறோம். இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராப்பரா லிசன் பண்ணிக்கோங்க. சரியா, வாங்க கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். ஸோ ஸ்கிரீன்ல ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோங்க. எ ட்ரெயின் டிராவல்ஸ் அட் ஏ செர்டைன் ஆவரேஜ் ஸ்பீட். ஒரு ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. ஒரு டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணுது. அதுல பாருங்க 63 கிலோமீட்டர் அண்ட் மறுபடியும் டிராவல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 72 கிலோமீட்டர். ஆவரேஜ் ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் சொல்லி ஃபர்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்பீடு இருக்கு. அது 2 டிஸ்டன்ஸ் இருக்கு. டிஸ்டன்ஸ் 1 இருக்கு, டிஸ்டன்ஸ் 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 63 கிலோமீட்டர், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 72 கிலோமீட்டர் இருக்கு. இப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அந்த ஆவரேஜ் ஸ்பீடு எப்படி இருக்குன்னா நல்லா பாருங்களேன். 6 கிலோமீட்டர் மோர் தென் தி ஒரிஜினல் ஸ்பீடு. இது ஒரிஜினல் வச்சுக்கோங்க. இதுல ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. அதன் பிறகு இந்த ஸ்பீடு இருக்கு இல்லையா, இப்போ ஒரிஜினலுக்கும் அந்த நியூ ஸ்பீடுக்கும் எவ்வளவுங்க எனக்கு டிஃபரன்ஸ் இருக்கா? 6 கிலோமீட்டர் மோர் இருக்கு. இப்ப அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பாருங்களேன். அந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்காங்க? காமன் டேர்ம் ரிமூவ் பண்ணுங்களேன். இங்க 63 இருக்கு, அங்க 72 இருக்கு. காமன் டேர்ம் ரிமூவ் பண்ணா 9 டேபிள் ட்ரை பண்ணி பாருங்க. 7 9s are 63, 8 9s are 72. அப்ப 7:8. அப்போ ஒரிஜினல் 7, அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அந்த டிஸ்டன்ஸ் 2ல 72 கிலோமீட்டர் இருக்காங்க இல்லையா, என்ன இருக்கு? அது காமன் டேர்ம் ரிமூவ் பண்றப்போ அப்ப 7:8 கிடைச்சிருக்கு. அப்போ ஒரிஜினல் 7 அந்த 72 காமன் டேர்ம் ரிமூவ் பண்ணதப்ப 8 கிடைச்சிருக்கு. அப்போ இந்த 7:8ல எவ்வளவு பார்ட் எனக்கு ரேஷியோ வைஸா இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 பார்ட். அப்போ ஒரிஜினல் 1 இருந்துச்சு, இப்ப நியூ 1 வந்திருக்கு. அப்ப அதுல எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? 6. அப்ப அந்த 1 பார்ட் அப்படின்றதா என்னது? 6. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? என்ன கேட்டிருக்காங்க கேள்வி? வாட் இஸ் தி ஒரிஜினல் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரிஜினல் ஸ்பீட்னா எனக்கு எத்தனை பார்ட் இருந்திருக்கு? 7 பார்ட். அப்போ அங்க கொண்டு போய் மல்டிபிள் பண்ணுங்க. 7 into 6 42. அப்போ அந்த ஒரிஜினல் ஸ்பீடு என்ன அப்படின்னா 42 கிலோமீட்டர் பெர் அவர் அப்படின்றது ஆன்சர், ஆப்ஷன் சி. நீங்க கேட்கலாம், சார் அப்புறம் ஏன் சார் இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க, இஃப் இட் டேக்ஸ் 3 hours டு கம்ப்ளீட் தி டோட்டல் ஜார்னி கொடுத்திருக்காங்க. அப்போ நான் எங்க சார் அது பயன்படுத்துறதுன்னா, இப்ப நான் இது லாஜிக் சம்ஸ்ல சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகேவா? ரேஷியோ தெரிஞ்சு இந்த சம் இந்த மாதிரி கொண்டு போகலாம். சில பேரு இது ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல கொண்டு வருவாங்க. அப்போ டெஃபினெட்லி இந்த 3 hour தேவைப்படுவாங்க. அப்போ இந்த சம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஷார்ட் கட்ஸை எழுதி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த கொஸ்டின் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இல்ல சும்மா ஜஸ்ட் கூகுள்ல போய் டைப் பண்ணுங்களேன். ஒரு கன்வென்ஷன் சொல்யூஷன் ஒரு ஒரு ஃபுல்லா ஒரு பேஜ் வர மாதிரி கொடுத்திருப்பான். இருக்கும்னு நினைக்கிறேன். அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நல்லதுக்கு தானே. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கன்வென்ஷன் கேட்டா எப்படி அப்ரோச் பண்றது நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. சோ வேணும்னா தெரிஞ்சுக்கோங்க, இல்ல சிம்பிளா விட்டு போயிட்டே இருந்துருங்க. ஆன்சர் 42. ஒருவேளை இந்த நியூஸ் ஸ்பீட் கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் என்ன வந்திருக்கும்? 48. ஓகே தானே? நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 2. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் a rare coin collection there is 1 gold coin for every 3 non gold coin. அப்போ கோல்டு காயின் ரேஷியோ நான் கோல்டு காயின். அப்போ என்ன சொல்லிருக்காங்க, ஒரு கோல்டு காயினா எத்தனை நான் கோல்டு காயின் இருக்கு? 3 இருந்திருக்கு. அப்போ இனிஷியல் ரேஷியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா 1:3 அப்படின்னு ரேஷியோல இருக்கு. அப்புறம் 10 கோல்டு காயின் ஆட் பண்ணிருக்காங்க. அதனால ரேஷியோ என்னவா மாறிடுச்சு? ஃபைனல் ரேஷியோ இப்ப என்னங்க இருக்கு? 1:2 மாறி இருக்கு. அப்ப இதுல கோல்டு காயின் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப ஆட் பண்ணதுனால +10. நான் கோல்டு பத்தி பேசவே இல்லை, அது 0ன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் கிராஸ் மல்டிபிள் பண்ணி டிஃபரன்ஸ் இருக்கணும். 1 2s are 2, 1 3s are 3. 2 - 3னா 1 பார்ட்னு கிடைச்சிருக்கும். டிஃபரன்ஸ் 1ன்னு கிடைச்சிருக்கும். இப்ப அதே மாதிரி அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இவங்க 2 பேரும் கிராஸ் மல்டிபிள் பண்ணி டிஃபரன்ஸ் இருக்கும். இவங்க 2 பேரு 1 0s are 0, 10 into 2 என்ன கிடைச்சிருக்கும்? 20ன்னு கிடைச்சிருக்கும். அப்போ 1 பார்ட் அப்படின்றது 20னா இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா கோல்டு 1 பார்ட், நான் கோல்டு 3 பார்ட் இருக்காங்க. அப்போ ஓவராலா இனிஷியலா 4 பார்ட் இருக்காங்க. 4 into 20 80. ஆனா கேள்வி இனிஷியலா 80 காயின் இருந்துச்சு. கேள்வி என்ன கேட்கறான் பாருங்க, த டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் கலெக்ஷன் நவ் இப்ப எவ்வளவு இருக்குன்னு கேட்கறான். அப்போ ஏற்கனவே இனிஷியலா 80 காயின் இருந்துச்சு, இப்ப 10 கோல்டு காயின் ஆட் பண்ணிருக்கு. இப்போ ஓவராலா ஃபைனலா எவ்வளவு காயின்ஸ் இருக்கு? ஓவராலா மொத்தமா 90 காயின்ஸ் இருக்கு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ 90 காயின்ஸ். என்ன கேட்கிறான்றது தெளிவா ஃபோக்கஸ் பண்ணி நீங்க அப்ரோச் பண்ணணுங்க, இல்லைன்னா மாட்டிப்பீங்க. புரிஞ்சுதுங்களா? நோட் பண்ணிக்கோங்க. கேள்வி நம்பர் 3மா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோங்கம்மா. லாஜிக் தான், ஸ்கொயர் ரூல் தெரிஞ்சா போதும். ஒருத்தர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 1000 பிளான்ட் இருக்கான். ஓகேவா? சோ ரோ காலம்லாம் சேம்னு சொல்லிட்டாங்க. இன்னும் எத்தனை பிளான்ட் மினிமமா இருந்துச்சுன்னா ரோ காலம்லாம் சேமா இருக்குன்னு கேட்கறாங்க.
அப்ப அவன் இன்னும் எவ்வளவு பிளான்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ 1000க்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் வேணும். அப்ப 1000க்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் யார் வருவாங்கன்னா, அதாவது 1000 ஒரு நம்பர் இருக்கு. அது கூட இன்னும் எவ்வளவு நம்பர் ஆட் பண்ணா, எவ்வளவு பிளான்ட் ஆட் பண்ணா ஒரு ஸ்கொயர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வருவாங்கன்னா 24 ஆட் பண்ணணும். அப்ப 1024ன்றது யாருடைய ஸ்கொயர் வேல்யூனா 32 ஸ்கொயர் வேல்யூ. அப்ப 30 into 32 போடும்போது தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். அப்ப மினிமம் கேட்டதுனால ஆன்சர் 24. அப்போ 32 ரோ 32 காலம்ஸ் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இது கிடைச்சிருக்கு. இதுல சும்மா மொக்க கொஸ்டின் தான். சரியா? ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சதா ஆன்சர் போட்ட முடியும். சோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4 ரொம்ப முக்கியமானது. சரியா? கேள்வி தெளிவா படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினை வெவ்வேறு விதமா சால்வ் பண்ணலாம். நான் லாஜிக்ஸா நான் என்ன பண்றேன் கன்வென்ஷனா சொல்லி கொடுக்குறேன். கொஸ்டின் தெளிவா படிச்சுக்கோமா? சம் வந்து பாத்தீங்கன்னா ₹700 இருக்கான். ஓகேவா? அது 7 கேஷ் பிரைசஸா பிரிச்சிருக்காங்களாம் ஒரு ஸ்கூல்ல அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுல. ஈச் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 20 less than the preceding சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி என்னன்னா விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா இப்போ ஒரு பிரைஸ் இருக்குன்னா இப்ப எக்ஸாம்பிள் ஒருத்தர் ₹20 இன்னொருத்தர் ₹40 இன்னொருத்தர் ₹60 அப்படின்ற கான்செப்ட் தான். புரியுதா? அப்ப நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்னு வச்சிருக்கேன். மொத்தம் 7 பிரைஸ். அப்போ ஒரு பிரைஸ் எக்ஸ், அப்ப இன்னொரு பிரைஸ் எக்ஸ் பிளஸ் 20, அப்ப இன்னொரு பிரைஸ் எக்ஸ் பிளஸ் 40, அப்ப இன்னொரு பிரைஸ் எக்ஸ் பிளஸ் 60, அப்புறம் இன்னொரு பிரைஸ் எக்ஸ் பிளஸ் 80. மொத்தம் 7 பிரைஸ் வரணும். இப்ப எவ்வளவு வந்திருக்கு? 1 2 3 4 5 தான் வந்திருக்கு. அடுத்தது எக்ஸ் பிளஸ் 100, மொத்தம் 7 பிரைஸ் வரணும். அடுத்தது எக்ஸ் பிளஸ் 120. இதெல்லாம் சேர்த்தா ஓவரால் அமௌண்ட் எவ்வளவு இருக்காங்க? 700. அப்ப பதிலா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணுங்க. அப்ப 7x பிளஸ் 420 ஈக்குவல் டு 700. அப்போ 7x இஸ் ஈக்குவல் டு 280. அப்போ எக்ஸோட என்ன கிடைச்சிருக்கு எனக்கு? 40. அப்ப 40 60 80 100 120 இப்படின்னு போயிருக்கணும். புரிஞ்சுதா? அவன் என்ன கேட்டிருக்கான்? லீஸ்ட் வேல்யூ தான் என்னன்னு கேட்டிருக்கான். லீஸ்ட் பிரைஸ். அப்ப எவ்வளவு வந்திருக்கு எனக்கு? ₹40 வந்திருக்கணும். புரியுதா? இதுல ஒண்ணுமே இல்ல. சில பேர் கோவித் ஆப்ஷனும் பயன்படுத்துவாங்க. அதுவும் இதோட ரொம்ப ஈஸி தான். உங்களுடைய விருப்பம் தான், எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. அடுத்தது இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின். இது ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஒரு மாதிரி இருக்கும், ஸோ அதனால ப்ராப்பரா லிசன் பண்ணிக்கோங்க. எல்லாரும் இதுல தப்பு பண்ணுவாங்க. ஓகேவா? என்ன பண்ணிருக்காங்கன்னா மொத்தம் ஒரு நல்லா பாருங்க, அவுட் ஆஃப் 120 அப்ளிகேஷன் ஃபார் ஏ போஸ்ட். ஓகேவா? ஒரு போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா லிசன் பண்ணுங்க, 120 அப்ளிகேஷன் வந்திருக்கு. அப்ப அந்த 120 அப்ளிகேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 70 மேல். அப்ப 70 மேல்னா ரிமைனிங் யாரா இருந்திருப்பாங்க? 50 வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேலா இருந்திருக்காங்க. 50 வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேலா இருந்திருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த 120 பீப்புள்ல 80 பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் லைசன்ஸ் வச்சிருக்காங்களாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் தி ரேஷியோ பிட்வீன் தி மினிமம் டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மேல்ஸ் வந்து எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கிறதுக்கு கேட்டிருக்காங்க. அப்ப இது வரைக்கும் ஓகேவா? அப்ப இதுல என்ன கிவன் டேட்டா இருக்கு? ஓவராலா 80 பேர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு. ஓகேவா? அந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 80 பேர்கிட்ட இருக்கு. அவன் என்ன கேட்டிருக்கான்னா அந்த மென்னுல மினிமம் எவ்வளவு, மினிமம் டு மேக்சிமம் கேட்டிருக்கான். ஓகேவா? இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 80 பேர்கிட்ட லைசன்ஸ் இருக்குங்க. அந்த 80 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை அந்த இருக்கக்கூடிய 50 கேளுமே லைசன்ஸ் வச்சிருக்காங்க ஃபீமேல்னா, அப்ப 80 என்ன வந்திருக்கும்? நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அப்ப 80 பேர் லைசன்ஸ் இருக்கு. ஃபுல் ஃபீமேலுமே லைசன்ஸ் வச்சிருக்கானா, அப்ப 80ல இருந்து 50% ரிமைனிங் என்னங்க இருக்கும்? 30. அப்ப மினிமமா வந்து பாத்தீங்கன்னா 30 மென்னு, அதாவது 30 மேலுக்கு லைசன்ஸ் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப மினிமமா வந்து பாத்தீங்கன்னா 30 இருக்கு. ஒருவேளை அந்த 80 பேர்ல 70 மேல் லைசன்ஸ் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 70. அப்போ மினிமமா எனக்கு 30, மேக்ஸிமமா 70. அப்ப காமன் டேர்ம் ரிமூவ் பண்ணுங்க. 30 70 காமன் டேர்ம் ரிமூவ் பண்ணுங்க. 3:7. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 3 to 7. புரியுதுங்களா எப்படின்னு சொல்லிட்டு? இதை தயவு செய்து எக்காரணத்தை கொண்டு புத்தகத்துல இருக்கக்கூடிய சொல்யூஷனை பாத்துறாதீங்க. அவன் ஒரு மாதிரி ரொம்ப ட்ரை பண்ணி கொண்டு போயிருப்பான். வேண்டாம், அதை விட்டுருங்க. சரியா? சோ இன்னைக்கான செஷன்ஸ்ல இருக்கக்கூடிய 5 கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராப்பரா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த செஷன்ஸ்ல மீட் பண்ணலாம். டேக் கேர். தேங்க்யூ.